இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடுவண் அரசின் புரிந்து கொள்ளாமையை உணர்த்தும் விதமாக இந்திய அரசியலமைப்பு, தேசிய மொழிகள் சட்ட எரிப்பு போராட்டம் நடத்துவதென மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டது. நவம்பர் 16 அன்று அண்ணாதுரையும், நவம்பர் 19 அன்று கருணாநிதியும் கைது செய்யப்பட்டு 25 நவம்பர் அன்று உயர் நீதிமன்ற ஆணையால் விடுவிக்கப்பட்டனர். 1960ஆம் ஆண்டில் தி.மு.க.வின் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1969ஆம் ஆண்டு வரை அப்பதவியை வகித்தார். 1969ஆம் ஆண்டில் தி.மு.க.வின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தனது மறைவு வரை 50 ஆண்டுகள் அப்பதவியை வகித்தார். போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் இவர் வெற்றி பெற்றார். 1957ஆம் ஆண்டு சுயேச்சையாகவும் மற்ற அனைத்து தேர்தல்களிலும் தி.மு.க. வேட்பாளராகவும் போட்டியிட்டார். மேலவை உறுப்பினர் ஆனதால் 1984ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. இலங்கை தமிழருக்காக கருணாநிதியும் அன்பழகனும் தமது சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகினர். அடுத்து வந்த சட்டமேலவை தேர்தலில் கருணாநிதி சட்டமேலவை தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1962ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பின்னர் அமைந்த 3வது சட்டப்பேரவையில் ஈரா நெடுஞ்செழியன் எதிர்க்கட்சித் தலைவராகவும், மு. கருணாநிதி எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் இருந்தார். 1967ஆம் ஆண்டில் தி.மு.க. ஆட்சியை பிடித்த பின்னர் நா. அண்ணாதுரை தலைமையில் அமைக்கப்பட்ட அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்தார். 1969, 1971 அண்ணாதுரை மறைவுக்கு பின்னர் முதல் முறை ஆட்சி, இரண்டாவது முறை ஆட்சியாக 1971, 76, 1989, 1991 திரு. ராமச்சந்திரன் மறைவுக்கு பின்னர் மூன்றாம் முறை ஆட்சி, 1996, 2001 நான்காம் முறை ஆட்சி, 2006, 2011 ஐந்தாம் முறை ஆட்சி என 5 முறை முதலமைச்சராக இருந்தார். மாநிலத்தின் வளர்ச்சிக்காக, கிராமப்புறங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இலவச காப்பீடு திட்டங்கள், தொழில்மயமாக்குதலுக்கான நடவடிக்கைகள் போன்ற பலவற்றையும் மேற்கொண்டார். தகவல் தொழில்நுட்பத்துறை மாநிலத்தில் வளர்க்கும் விதமாக அவருடைய பதவி காலத்தில் டைடல் மென்பொருள் பூங்காவை உருவாக்கினார். ஒரகடத்தில் புதிய உழவை உற்பத்தி செய்யும் செல்லை தொடங்கினார். மகேந்திரா மற்றும் நிசான் உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்த அமைப்பின் கீழ் செயல்படுகிறது. 1972இல் விவசாயிகள் போராட்டத்தில் தி.மு.க.வினர் வன்முறையில் ஈடுபட்டார்கள். 1976இல் கருணாநிதியின் ஆட்சி வீராணம் ஊழல் புகார் லஞ்சத்தை காரணமாக காட்டி